Next we shall see the definition of SI units of fundamental quantities. So first unit of length, meter. So what is 1 meter? Okay. So we know that light travels in the speed of 299,792,458 meter per second. So 1 second light in air or vacuum. Air அல்லது vacuum. Air கூட இல்லாத இடத்தை என்னன்னு சொல்லுவோம்? Vacuum. Air அல்லது vacuumல 1 செகண்ட்ல லைட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது? This much distance. Okay. So இத நான் இப்படி சொல்றேன் பாருங்க. Distance traveled by light in 1 second. எவ்வளவு? 45 meter. அல்லது time taken by light, to travel 299,792,458 meter. So இவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு, இவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு லைட் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? ஜஸ்ட் 1 செகண்ட். இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக என்னென்னு எடுத்துக்கோன்னா 2.99 into 792 into 458 into 10⁸ மீட்டர்னு சொல்லுவோம். இதை 2.99 அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 into 10⁸ மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே எக்ஸாக்டாக என்ன வேல்யூவோ அதை அப்படியே யூஸ் பண்ணணும். ஸோ 299,792,458 மீட்டர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு லைட் எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 1 செகண்ட். இப்போ நான் என் கொஸ்டின் என்னென்னா, ஜஸ்ட் 1 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? ஸோ திஸ் மீட்டர் should become 1 மீட்டர். இந்த நம்பர் அப்படியே 1 மீட்டர்னு மாற்றணும். என்ன பண்ணும்? இதே நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ நான் இங்கே எப்படி எழுதலாம் பாருங்க. டைம் taken by light to travel 1 meter. So this much meter 1 meter மாத்திரக்கு என்ன பண்ண? இதே நம்பரால டிவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 1 செகண்டையும் இதே நம்பரால் இந்த சைடு டிவைட் பண்ணும். 299,792,458 செகண்ட். ஸோ 1 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு இவ்வளோ செகண்ட் இருந்தால் போதும் லைட்டுக்கு. அப்ராக்சிமேட்லி இதை 3 into 10⁸ எழுதுனீங்கன்னா மேலே கொண்டு போயிருந்தா 1/3 into 10⁻⁸ செகண்ட் வரும். பட் நம்ம எக்ஸாக்டாக இந்த நம்பர் தான் காட்டணும். ஸோ இவ்வளோ செகண்டில் லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு? 1 மீட்டர். இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் 1 மீட்டர். அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் 1 மீட்டர். அதுதான் மீட்டரோட டெஃபினிஷன். ஸோ அப்போ எப்படி டெஃபினேஷன் கொடுக்கலாம் பாருங்கள். டிஸ்டன்ஸ் traveled by light radiation in air or vacuum. In air or vacuum, how long? எவ்வளோ நேரம்? In 1/299,792,458 second is called 1 meter. இதுதான் 1 மீட்டருக்கான டெஃபினிஷன்.
ஸோ லைட் ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு மீட்டருக்கான டெஃபினிஷனை கொடுக்கணும். ஒரு செகண்டில் லைட் எவ்வளோ மீட்டர் ட்ராவல் பண்ணுது? 299,792,458 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ இவ்வளோ மீட்டருக்கு 1 செகண்ட்னா ஜஸ்ட் 1 மீட்டருக்கு எவ்வளோ செகண்ட் தேவைப்பட்டிருக்கும்? 1/299,792 × 458 செகண்ட். ஸோ இந்த செகண்டில், இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லைட் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். அதையே டெஃபினிஷனாக சொல்லிக்கிறோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட் ரேடியேஷன் இன் ஏர் ஆர் வேக்கம் இன் 1/299,792,458 செகண்ட் இஸ் கால்டு 1 மீட்டர். இதுதான் மீட்டருக்கான டெஃபினிஷன். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் 1 செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணிச்சுங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதெல்லாம் பின்னாடி தான் பார்ப்போம். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் 1 or 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்கஷனுக்கு வரும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. பட் இங்கே வந்து இப்போதைக்கு இந்த டேட்டாவை தெரிஞ்சுக்கேன். லைட் ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சுங்கிற டேட்டா. நெக்ஸ்ட்டு கிலோகிராம் யூனிட் ஆஃப் மாஸ். கிலோகிராம்னு என்ன? ஸோ இது முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். பிளாட்டினம் இரிடியத்தால் ஆன ஒரு சிலிண்டர் வந்து இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் நியர் பாரிஸில் இருக்குது. அதோட வெயிட் அப்படியே என்னன்னு வச்சுக்கிட்டோம், 1 கிலோகிராம். ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லிக்கலாம், இட் இஸ் தி மாஸ் ஆஃப் என்ன பிளாட்டினம் இரிடியம் சிலிண்டர். ஸோ இது எதோட மாஸ் ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் சிலிண்டர். எங்கே இருக்கு? சிலிண்டர் kept at international bureau of weights and measures. Near Paris. ஸோ பாரிஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்ஸில் இருக்கக்கூடிய பிளாட்டினம் இரிடியம் அலாய் சிலிண்டர். ஸோ இது அலாய்னே சொல்லிக்கணும். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆன அலாய். அந்த சிலிண்டரோட வெயிட்டை தான் என்னன்னு சொல்கிறோம், 1 கிலோகிராம்னு சொல்லிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நாம் செகண்ட், அதுக்கான டெஃபினிஷனை பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி cesium 133 ஆட்டம், மாஸ் நம்பர் 133 இருக்கக்கூடிய cesium ஆட்டம். இஃப் யூ டேக் எனி ஆட்டம், அதில் நிறைய எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இதில் 2 ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ் ஆஃப் cesium. இப்போ ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகுதுன்னு வைங்க. ஸோ it has lost its energy. அந்த லாஸ் ஆன் எனர்ஜி வெளியே என்ன ஃபார்மில் வரும்னா லைட் ஃபார்மில் வரும். ஸோ ஒரு எலக்ட்ரான் சிசித்தோட ஹையர் எனர்ஜி லெவலேருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்ணுது. அப்படி ஜம்ப் பண்ணும்போது இட் எமிட்ஸ் லைட் ரேடியேஷன். லைட் ரேடியேஷன்ஸ் வேவ் ஃபார்மில் வரும். ஸோ இந்த வேவ்ஸ் இதில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அதை பார்த்தோம்னா தான் இதோட டெஃபினேஷன் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த வெளியே வர லைட் ரேடியேஷன் வேவ் ஃபார்மில் வருது. இந்த வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு லைட் ரேடியேஷன் எடுத்துட்டோம்னா அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸாக இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னால் இப்படி அப் அண்ட் டவுன் வைப்ரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அந்த cesium 133 ஆட்டத்துலேயும் இருந்து வெளியே வர லைட் ரேடியேஷன் இப்படி தான் மூவ் ஆகும். இப்போ இந்த லைட் ரேடியேஷன்ஸோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ஸோ இது வந்து சென்டர் பொசிஷன் ஆஃப் தி லைட் ரேடியேஷன். இந்த சென்டர் பொசிஷனுக்கு மேலே கீழே வைப்ரேட் ஆகிருக்கு. இந்த சென்டர் பொசிஷன்லேருந்து மேலே போகும்போது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த பாயிண்டில் வருதோ அதுக்கு பேர் க்ரஸ்ட். அதே மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷனில் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே வருதோ அது ட்ரஃப். ஸோ க்ரஸ்ட்டை சீன் எழுதுனா ட்ரஃபை டி. ஸோ இது என்ன க்ரஸ்ட்.
இது crust 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 அதே மாதிரி இதெல்லாம் trough 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 இந்த அடுத்தடுத்த crust அல்லது அடுத்தடுத்த trough இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பேர் தான் என்னன்னா வேவ் லென்த் ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வேவ் லென்த் இது என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து மேலே போகும் அதே மாதிரி எகைன் இன்னும் இதுக்கு சிமிலரான பாயிண்ட் எங்கே வருதுன்னா இங்கே வரும் ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு சிமிலரான பாயிண்ட் இங்கே இருக்கும் அகைன் சிமிலர் பாயிண்ட் யூ கேன் see here ஏன்னா இங்கேருந்து மேலே போகுதுன்னா அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து மேலே போகுது ஸோ இந்த பிளாக் டாட்டுக்கு சிமிலரான பாயிண்ட் இங்கே இருக்கும் ஸோ இப்போ வேவ் லென்த்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்னு பாருங்க தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் கிரஸ்ட்ஸ் அடுத்தடுத்த கிரஸ்டுக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் அல்லது அடுத்தடுத்த ட்ரஃப்ஸ்க்கான இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வேவ் லென்த்னு சொல்லலாம் அல்லது டூ சிமிலர் பாயிண்ட்ஸ் டூ சக்சசிவ் சிமிலர் பாயிண்ட்ஸ் அடுத்தடுத்த ஒரே மாதிரியான பாயிண்ட் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் வேவ் லென்த் தான் அப்போ இந்த டிஸ்டன்ஸும் வேவ் லென்த் தான் ஸோ அப்போ டெஃபினேஷன் பாருங்க தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் two successive crests or troughs or similar points is called wavelength. So this is called one wave. If the starting point எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு wave. Then up to this two wave. இது O ன்னு வெச்சீங்க O to A one wave, O to B two waves, O to C three waves, O to D four waves, O to E five waves. இப்போ wave length என்னன்னு புரிஞ்சுட்டீங்க. அடுத்தது frequency. Wave length என்னன்னு பார்த்துட்டோம். Next frequency என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த லைட் ரேடியேஷன்ஸ் பார்த்தோம்னா நாம் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸாக மூவ் ஆகுது ப்ராபகேட் ஆகுதுன்னு பார்த்தோம் ஸோ இதில் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எண்ட் பாயிண்ட் ஆஃப் ஒன் வேவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லலாம்னா ஒன் வைப்ரேஷன் இஸ் ஓவர் one vibration is completed. So ஒவ்வொரு wavelength distance முடியும் போதும் ஒரு vibration முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இது நமக்கு தெரியும் up to this two wavelengths முடிஞ்சு two wavelength distance அதாவது 2 lambda distance இந்த light radiation மூவ் ஆயிருக்கு இப்போ எவ்வளோனா 2 vibrations முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இங்கே 3 lambda distance மூவ் ஆயிருக்கு up to this point அப்படின்னா 3 vibration over இப்போ ஒரு செகண்டில் எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் வருதோ அதுக்கு பேர் தான் என்னென்னா ஃப்ரீக்வன்சி ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா தி நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் completed in 1 second is called frequency. சரி இப்போ நம்ம மொத்தமாக t செகண்ட் ஒரு டைம் இன்டர்வல் t செகண்ட்னு வச்சுப்போம் t செகண்ட்ஸில் n வைப்ரேஷன்ஸ் வந்ததாக வச்சுக்கலாம் n நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இப்போ 1 செகண்ட் இந்த t என்ன பண்ணால் ஒன்றா மாறும் டீயாலே டிவைட் பண்ணுவீங்க இப்போ 1 செகண்ட் இந்த டீயை ஒன்றாக்கிறதுக்கு டீயால் டிவைட் பண்ண மாதிரி இந்த எண்ணையும் இந்த சைடு டீயால் டிவைட் பண்ணும் லெஃப்ட் சைடில் என்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறோமோ மேத்தமெட்டிக்கலாக அதைவே தான் ரைட் சைடும் பண்ணும் ஸோ t செகண்டை 1 செகண்ட் ஆகிறதுக்கு டீயால் டிவைட் பண்ணும் அப்போ இந்த எண்ணையும் டீயால் டிவைட் பண்ணுங்கள் n by t வைப்ரேஷன்ஸ் வரும் வாட் இஸ் திஸ் n by t வைப்ரேஷன்ஸ்
number of vibrations in 1 second. இதுதான் என்னன்னா frequency-க்கு formula. Frequency symbol F or nu. So nu is equal to n by t. Number of vibrations by time. இதுதான் frequency-க்கான formula. Okay. So ஒரு செகண்ட்ல எவ்வளவு vibrations produce ஆகுதோ அதுதான் frequency. சரி, இப்போ இந்த ரிலேஷனையே எப்படி எழுதுறேன்னு பாருங்க. Time taken for n vibrations. So n vibrations, அதுக்கான டைம் என்ன? Time taken for n vibrations is t second. For one vibration, இந்த n என்ன பண்ணா 1 ஆகும், 1 n ஆலயே டிவைட் பண்றோம். So time taken for one vibration என்ன வரும்? t by n second. இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்வெர்ஸ்னு வரும். ஏன்னா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸுங்கிறது நம்பர், டைம் செகண்டில் இருக்கும், அதோட யூனிட் செகண்ட் இன்வெர்ஸ். செகண்ட் இன்வெர்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஹெர்ட்ஸ். ஸோ ஒரு வைப்ரேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? t by n. இதுக்கு பேர் டைம் பீரியட். லெட்டர் வந்து t, சிம்பிள் வந்து t. ஸோ ஒரே ஒரு வைப்ரேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குதோ அதுக்கு பேர் டைம் பீரியட். இந்த டைம் பீரியடையும் ஃப்ரீக்வன்சியும் பாருங்கள். டைம் பீரியடுக்கு ஃபார்முலா t by n செகண்ட். ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா பாருங்கள் n by t ஹெர்ட்ஸ் அல்லது செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ அப்போ டைம் பீரியடும் ஃப்ரீக்வன்சியும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கலாக இருக்குது, இன்வெர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ t is equal to 1 by f or f is equal to 1 by tன்னு சொல்லிக்கலாம். இதுதான் ஃப்ரீக்வன்சிக்கு டைம் பீரியடுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன். சரி, இப்போது இந்த cesium 133லேருந்து ஒரு பர்டிகுலர் லைட் ரேடியேஷன் வருது. அந்த லைட் ரேடியேஷனுக்கும் டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியடை எந்த ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா 91926317770 இந்த ஃபேக்டரால் அந்த டைம் பீரியடை மல்டிப்ளை பண்ணுறீங்க இன்ட்டு டைம் பீரியட். அது பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வரும். சரி, இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட் ரேடியேஷன் எப்படி வெளியே வந்தது? முன்னாடியே சொன்ன மாதிரி ஹை எனர்ஜி லெவல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் லோ எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகும்போது இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட் ரேடியேஷன் எமிட் பண்ணும். ஸோ ஃப்ரீக்வன்சின்னு இருந்தால் கரெக்டாக அதுக்கு என்ன இருக்கணும்? டைம் பீரியட் இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியடையும் இந்த ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னென்னு வரும்னா 1 செகண்ட். அப்போ 1 செகண்ட் என்னன்னு டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். 1 second is the duration of 919263177 time periods of light radiation emitted from cesium 133. இதனால due to transition between two hyperfine levels in ground state. cesium 133 ground stateல இருக்கும்போது ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது. அப்போ எமிட் ஆகக்கூடிய ஒரு லைட் ரேடியேஷன், ஒரு பர்டிகுலர் லைட் ரேடியேஷனோட டைம் பீரியடை இந்த ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணோம்னா வர ஆன்சர் எக்ஸாக்டாக எவ்வளோ டைம் பீரியட்னா 1 செகண்ட். இதுதான் 1 செகண்டுக்கான டெஃபினிஷன். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for Iit Jee and Neet, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.